வணக்கம் தமிழர்களே, தமிழ் சபா இந்த வீடியோ பார்க்கலாம். பழம்பெரும் தமிழ் நடிகர் மறைந்த செய்தி வெளியாயிருக்கு. அதை பற்றின முழு செய்தியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாட்டோட முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களோட மூத்த மகன் தான் மூகா முத்து அவர்கள். இவர் சினிமா வாழ்க்கையை தான் தன்னோட பிரதான வாழ்க்கையாக மாற்றினார். 1972ஆம் ஆண்டு பிள்ளையோ பிள்ளைன்ற திரைப்படம் மூலிமா ஹீரோவாக இவர் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறாரு. எம்ஜிஆர் அவர்களோட மிக தீவிர ரசிகரான மூகா முத்து அவர்கள் தொடர்ந்து எம்ஜிஆர் போலவே பல திரைப்படங்கள்லையுமே நடித்து சாதிச்சிருக்காரு. 1973ஆம் ஆண்டு பூக்காரின்ற திரைப்படத்தில் கந்தன்ற கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருந்தார். இதுக்கப்புறம் தொடர்ந்து இவர் ஹீரோவாக தான் நடிச்சிருந்தார். நடித்த எல்லா திரைப்படங்களுமே நல்ல பெயரை தான் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. சமையல்காரன், அணையா விளக்கு, நம்பிக்கை நட்சத்திரம், இங்கேயும் மனிதர்கள், எல்லாம் அவளே அப்படின்னு கிட்டத்தட்ட 7-8 திரைப்படங்களுக்கு மேலே லீட் ஹீரோவாக இவர் நடிச்சிருக்காரு. இவரோட முதல் திரைப்படத்தை எம்ஜிஆர் அவர்கள் தான் தொடங்கி வச்சாருன்னே சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் பிரபலமான நடிகராக இருந்த இவர் இப்போது மறைந்த செய்தி வெளியாயிருக்கு. மூகா முத்து அவர்கள் நடிகராக மட்டும் இல்லாமல் நல்ல பாடகராகவும் இருந்திருக்காரு. கடைசியாக 2008ஆம் ஆண்டு தான் இவர் மீடியாவில் வந்திருக்காரு. தேவா இசையமைப்பில் மாட்டுத்தாவணின்ற திரைப்படத்தில் இவர் ஒரு பாடலும் பாடியிருந்தார்ன்றது குறிப்பிடத்தக்கது. மூகா முத்து அவர்களுக்கு பல பிரபலங்கள், அரசியல் தலைவர்களுமே இப்போது இரங்கல்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. தமிழ் சார்பாக அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆளுகளை சொல்லிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.